வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்ன ஸ்ரீ காளியம்மனி. இப்படி நான் உங்கள் அன்பு கார்த்திகேயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்குன்னு தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவோட அதிசார பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல தனுசு குருவுடைய வீடுங்க. குருவுடைய வீடு தனுசு. அப்படி தனுசு மேல ராசி நம்ம இருக்கோம்னா தனுசு மேல சந்திரன் இருக்கும். அப்போ குரு உச்சமாகக்கூடிய வீடு கடக வீடு. கடகத்துக்கு அதிபதி சந்திரன். அப்ப இங்க என்ன ஆக போகுதுன்னா பரிவர்த்தனை யோகமா ரியாக்ட் ஆக போகுது. அப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்தோட கூடிய இந்த குருபாவோட அதிசார பெயர்ச்சி எப்படி சார் இருக்கு நம்ம தெளிவா பார்ப்போம். அது மாதிரி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 98.8 விழுக்காடு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பாத்தீங்க. உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சுயஜாதை நம்மகிட்ட முழுமையா பார்த்து உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க. ஸ்கிரீனை நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப கம்மியான கட்டணம் வாங்கிட்டு நம்ம சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் என் தந்தையிடம் வணங்கி கொண்டு இப்ப வாங்க இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பார்த்து குருவோட அதிசாரம் பார்க்கும்போது 19/10/2025 அதிசார பயிற்சியாகி மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு அவர் வர்றாருங்க. தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து அதிசாரமா பயிற்சியாகி வர்றார். இந்த அதிசார பயிற்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடக வீட்டிலேயே இருப்பாரு. இந்த கடக வீட்டுல இருக்கிற இந்த குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா 11/11/2020 அந்த கடக வீட்டுக்குள்ளே வக்ரம் ஆவாரு. அதாவது நம்ம ரெட்ரகேட் சொல்லுவோம், பின்னடைவு இங்கே ஆவாங்க. இப்படி வக்ரமாகிறவரு 4/12/2025 என்ன பண்ண கடக வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு வந்துருவார். மிதுன வீட்டுக்கு வந்தாலும் அவர் 11/3/2026 வரைக்கும் வக்கர கதிலேயே தான் அவர் இருக்க போறாரு. இப்படி வக்கரகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரி நட்பண்ணி என்ன மாதிரி கெடுபல்லையும் கடகராசி கொடுக்க போறாரு. பொதுவா கடகராசிக்கு குரு அதிசார பயிற்சியாகி வராது பாத்தீங்கன்னா. அப்ப என்ன சார் நடக்கூட அதிசயம்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிச்சத்தை அள்ளி கொடுக்கணும். எப்படி சார் அள்ளி கொடுக்க போகுதுன்னா இந்த குரு பகவான் சுபார் உங்களுடைய ராசிநாதன் தனுசு ராசியோட ராசிநாதன் குரு பகவான் ராசி மேல சந்திரன் உட்கார்ந்து இருக்குங்க. இந்த சந்திரன் வீட்டுல இங்க குரு வருவாருங்க. ராசிநாதன் அவர் தான் 8ஆம் இடத்து அதிபதி அவர் தான். அப்போ இங்க பரிவர்த்தனை யோகமாகும். ஏன்னா குருவோட வீட்டுல சந்திரனும் சந்திரனோட வீட்டுல குருவும் ஆகும். அப்போ பரிவர்த்தனை யோகம். அப்ப 1/8 பரிவர்த்தனையா இருக்கு சார். 1/8 எனக்கு யோகமா அவயோகமா சார்னா குரு சுபருங்க. குரு சுபர் இவர் தான் இங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போது பேர் நிச்சயமா மிக பெரிய ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கும். எது வரைக்கும் 19/10/2025 இருந்து உங்களுக்கு 11/11/2025 வரைக்கும் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கும். இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது தன் வீட்டுல தானே அமர்றதுங்கிறது பட்சத்துல உச்சமானவர் அமரும் பட்சத்துல யாராலும் ஜெயிக்க முடியாதுங்க. யாராலும் அசைக்க முடியாத ஒரு மாவீரன் மிகப்பெரிய அந்த கொடை வள்ளலுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு. ஏன்னா குருங்கிறது கொடுக்கக்கூடியவர், கொடைக்காரகன். குருங்கிறது அறிவை தானமாக கொடுக்கக்கூடிய கல்வியை தானமாக கொடுக்கக்கூடிய கிரகம். சந்திரன்கிறது அன்பையும் தாய்மையும் கொடுக்கக்கூடிய கிரகம். இவங்க 2 பேருமே பரிவர்த்தனை ஆகும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகமா ரியாக்ட் ஆகி இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த காலம் எப்படி சார் பயன்படுத்தணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க ஜெயிக்கணும் வாழ்க்கையில எதெல்லாம் அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கீங்களோ அத்தனை அச்சீவ்மெண்ட்டுக்கும் இந்த காலகட்டம் முயற்சி கொடுக்கும். முயற்சி திருவனையாக்கி கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணா இப்பவே நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் இந்த காலகட்டம் வரும் நம்ம எடுத்த முயற்சிலாம் பண்ணுறோம். என்ன சார் வாங்க நீ அத்தனையும் வாங்க சார். வண்டி வீடு வாகனம் குடும்பம் என்னென்னமோ அது என்ன அத்தனை திருமணம் கூட நடக்கும் சார். வெளிநாட்டு போறீங்கன்னா தாராளமா கிடைக்கும். வெளிநாட்டு சகலவித சௌபாக்கியதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். குறிப்பா வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணி வெளிநாட்டு என்ன வச்சுக்கிட்டு வெளிநாடு நீங்க ட்ரை பண்றது நீங்க இப்பவே என்ன பண்ணுங்க ரிசார்ட்டுக்கான ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் வரும்போது நிச்சயமாக நீங்க அப்ளை பண்ணிடுறது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றங்கிறவங்க எண்ணம் செயல் திறன் அனைத்தும் இருக்கும் பட்சத்துல கிடைக்கும். நான் பாட்டக ஜோசியர் சொல்லிட்டான்னு வீட்டுல இருந்தா சத்தியமே எதுவும் நடக்காது. நீங்க முயற்சி எடுக்கும் போது முயற்சிகள் பன்மடங்கு ஆதாயத்துக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம இறைவன் நோக்கி ஒருபடி முன்னாடி எடுத்து வச்சா இறைவன் நம்ம நோக்கி 1000 படி முன்னாடி எடுத்து வைப்பாங்கிற மாதிரி இங்க நீங்க முயற்சிங்கிறது ஒருபடியா வைக்கும் போது இந்த குரு பகவானும் சந்திர பகவான் இணைஞ்ச உங்களுக்கு கோடிகள் அள்ளி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு சார். இதெல்லாம் ஓகே சார். குரு வக்ரம் எப்படி சார் இருக்கும்னா குரு வக்ரம் குரு பகவான் 11/11/2025 வக்ரம் ஆகிறார். 11/11/2025 குரு பகவான் வக்ரமாக இல்லைங்களா. குரு வக்ரமாகும் பட்சத்துல என்ன சார் நடக்குதுன்னா குரு வக்ரமாகிறார். அதுக்கு முன்னாடி குருவோட பார்வை சொல்லிடுறோம் பாருங்க. குரு வக்ரத்துக்கு முன்னாடி அதிசார குருவோட நல்ல
கதியில இருக்கு, நேர்கதியில இருக்கிற அந்த குருவுடைய பார்வை பலன் சொல்றோம். குருவுடைய பார்வை பலன் 12ஆம் இடத்துல இருக்குது, உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை யோகமாயிரும். அப்படி இருக்கும்போது வந்து ஜஸ்ட் எதுக்கும் பார்வை சொல்றேன் பார்த்தோம். 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார். நல்ல ஒரு இடமாற்றம் இருக்கு, நல்ல ஒரு டிரான்ஸ்பர் இருக்கு, இடத்தை மாத்துறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அது தொழில் ரீதியான இடமாற்றம் இருக்கலாம், இல்ல வீட்டை நான் ஷிஃப்ட் பண்றேன் சார், வீடுனா மாத்தி அமைக்க போறேன் சொன்னது வீட்டை மாத்தி அமைக்கிறது நல்ல அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து செலவுகள் கொஞ்சம் இருக்கும், சுப விரயமா இருக்கும், சுப விரயமா இருக்கும். அது என்ன வகையான சுப விரயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு மணியை வச்சு தங்கம் வாங்குறீங்க, இப்போ வந்து உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு, ஒரு பவுன் தங்கம் வாங்குறீங்கன்னா பணம் என்னமோ விரயம் தான், ஆனா பொருளா கன்வெர்ட் ஆகி வருது. தங்கம் லாபம் தானே, நான் இனிமே விற்கும் போது தங்கங்கள் 1க்கு 2 லாபத்தை கொடுக்கும். சோ அதே மாதிரி இந்த இடத்துல விரயத்தால ஆதாயம் உண்டு, நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க. உச்சம் பெற்ற குரு அவருடைய பார்வைகள் 2ஆம் இடத்து மேல பதியுது. தனம், குடும்பம், வாக்கு, நிச்சயமா செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடிய காலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் அதிகமாகும். கணவன் மனைவி இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்காகவும், அதே மாதிரி ஆலயங்கள் போயிட்டு வழிபாடு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மாமனார் மாமியார் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்துல இருக்கு. அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து நம்ம அவுட்டிங் போறது, 2 ஃபேமிலி ஜாயிண்டா சேர்ந்து ஒரு சுற்றுலா போறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் இது கொடுக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டுல வந்து ஒரு கல்யாணம், காது குத்து என்னென்ன இருக்கோ அன்னைக்கு சுப ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். குழந்தைகள் இருக்கா, காது குத்தலாம். திருமண வயதுல மகனோ அல்லது மகளோ நீங்க திருமணம் பண்ணி கூட வைக்கலாம். ஏதோ சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. உச்சம் பெற்ற குரு மன நிறைவோட இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ குரு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்தை பார்க்க, வண்டி, வாகனம், வீடு, பொருள் சொன்ன பாத்தீங்களா, சகலமும் சேரும். வண்டி வாங்கலாம், வீடு கட்டலாம், இடம் சகல சௌபாகியம் உங்களுக்கு சேரும். தன் சுகஸ்தானம் உயரும். சனி இருக்காருங்க, இது வரைக்கும் இருக்கிற சனியோட அந்த பவர்கள் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சி குருவோட அந்த பவர் நல்லா இருக்கும். சரி, இது குருவோட பார்வைகள். குருவோடைய வக்ரம் என்ன சார் பண்ண போது? குரு வக்ரம், குரு வக்ரமாக குரு வக்ரமாகும் போது என்ன சார் நடக்குதுன்னா, குரு பகவான் நல்லவர், வக்ரமாக கூடாது. ராசிநாதன் வக்ரமாகும் பட்சத்தில் என்ன சார் நடக்கணும்? முதல்ல பதட்டம் வருங்க. வக்ரம்னா பிடிவாதம் எண்ணங்கள் வரும். ஃபர்ஸ்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுல பதட்டம் இருக்கும், நம்மளை வேக வேகமா செய்ய வைக்கும். வக்ரம்னா உக்ரம்ங்க, தீவிரங்க, நம்மளை வந்து வேக வேக வேகமா பண்ண வைக்கும். அப்ப வேக வேகமா பண்ண வைக்கும் போது வந்து என்ன ஆகும், நமக்கு பதட்டம் இருக்கும். பதட்டம் அதிகரிக்கும் போது நமக்கு என்ன பண்ணோம், பதறக்கூடிய காரியங்கள் சிதறும் பழமொழி இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம வந்து வேக வேகமா செய்யும் போது சிறு சிறு மிஸ்டேக்கள் ஏற்படும். அதுக்கான இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, திட்டுறது, பனிஷ் பண்றது, வேலை இருக்குமா வேகமா செய்யறோம், ஏதோ ஒண்ணு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா திட்டுவாங்க மேல அதிகாரம், இது மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பதட்டத்தை குறைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது கோபம் வரும். கோபத்தை நம்ம குறைக்கணும். கோபம் வருதுன்னா நமக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கோபத்தை குறைச்சுக்கோங்க, கோபப்படாதீங்க. இந்த காலகட்டத்துல கோபமே நமக்கு வேண்டாம். அப்போ பதட்டம், கோபம், 2த்தையும் குறைச்சுக்கணும். முதல் பாயிண்ட். 2வது நான் சொல்லக்கூடியது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாகும் காலகட்டத்துல இது வந்து வக்ரமா 7ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்குவோங்க. சின்ன விஷயமா இருக்கும், நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணி பேசுறோம். ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கு, நம்ம சண்டை போட்டு பிரச்சனையாக அளவுக்கு போகும். சோ என்ன பண்ணுங்க, சைலண்டா இருங்க, பதட்டப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இந்த பதட்டம், கோபத்தினால் உடல் வரக்கூடிய உடல் உபாதைகள் இருக்கும். உடல்ல உபாதைகள் இருக்கும், நோய்வாய் வரப்படுற அமைப்புகள் இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, அதிகமா நம்ம வந்து டென்ஷன் ஆகும்போது தலைவலி வர்றது, அதிகமா ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து அதனால உடல் சோர்வு, அதனால வரக்கூடிய அந்த காய்ச்சல், ஏதோ சம் ப்ராப்ளம் கிரியேட். அப்ப என்ன பண்ணாம பதட்டத்தை குறைச்சு என்னெல்லாம் பண்ணலாம், தியானம் இருக்கலாம், மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து தியானம் இருக்கலாம், மெடிடேஷன் போகலாம், யோகா பண்ணலாம். இது மாதிரி இதுல மனசை டைவர்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் பண்ண முடியல சார், நேரம் சார், உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. அந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய மியூசிக் எல்லாம் இப்ப இருக்கு. மன அமைதி, மன சாந்தத்தை கொடுக்கக்கூடிய மியூசிக்ஸ் எவ்வளவோ இருக்கு. அதை நீங்க வந்து ஹெட்போன் போட்டு நீங்க கேட்கலாம். இது மாதிரியான அந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆலய வழிபாடு எது சார் பண்ணலாம், ஆலய வழிபாடு எடுத்து பண்ணும்போது சிவாலயம் வழிபாடு வச்சுக்கோங்க. மதுரை மீனாட்சியை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணுங்க. திருவண்ணாமலை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம், இங்கெல்லாம் ஒரு முறை போயிட்டு அந்த நவகிரகத்து டூரிஸ்ட் எல்லாம் போவாங்க. இந்த காலகட்டத்தில் நவகிரக செல்லக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் போயிட்டு நீங்க வரலாம். இது மாதிரி நீங்க ஆலய வழியா நீங்க போகும்போது மனதிற்கு அமைதி கொடுக்கும். நவகிரகத்து டூரிஸ்ட் போவாங்க, அந்த 9 கிரக ஆலயத்தை போயிட்டு வராங்க. இந்த காலகட்டம் நீங்க போயிட்டு வரலாம். ஏன்னா வந்து குரு வக்ரமா 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நீ அங்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும்.
நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டா சில நம்பர் இருக்கு, எடுத்துக்கோ, நம்ம கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு வேறொரு காலையில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு தோழன் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.